ஹீலிங் இன் தி அட்டோன்மெண்ட் என்ற அந்த தலைப்பில் ஏறக்குறைய 18 வாரங்களாக நாம் சுகத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி சுகம் உடன்படிக்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தெளிவுபடுத்தி கொண்டே நான் வருகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இன்றைக்கும் நம் திருவிருந்தை அனுசரித்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பாவ மன்னிப்புக்காக மாத்திரம் அவர் கொடுக்கவில்லை, சரீரத்தின் சுகத்திற்காகவும் அவர் தன்னை என்ன செய்திருக்கிறார்? விட்டு கொடுத்திருக்கிறார். சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமடைகிறோம். அல்லேலூயா. அவருடைய காயங்களினாலே நமக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. அப்போ வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அவருடைய தழும்புகள் நாம் சுகத்தை பெறும்படிக்கு. ஆமென். அவர் தன்னை பலியாக கொடுத்த பொழுது அவருடைய சரீரம் தழும்புகளினாலும் காயங்களினாலும் நிறைந்ததா இருந்தது. வேத வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய உருவமே இல்லாதபடிக்கு ஒரு சர்ப்பத்தின் உருவத்தை போல நம் ஆண்டவரும் நம் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் அன்றைக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். வனாந்தரத்திலே மோசே அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை கம்பத்திலே எப்படி தூக்கி உயர்த்தி வைத்து ஜனங்கள் அதை பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் சர்ப்பத்தினுடைய தொந்தரவுகளிலிருந்து, அதனுடைய ஆபத்து, அது கொண்டு வருகிற அந்த மரணத்திலிருந்து, அந்த விஷக்கிருமிகள் கொண்டு வருகிற மரணத்திலிருந்து எப்படி ஜனங்கள் தப்பித்தார்களோ, அதே போல சிலுவையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சர்ப்பத்தை போலவே அவர் என்ன செய்கிறார்? தொங்கினார். அந்த அளவிற்கு அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. அந்த அளவிற்கு அவருடைய சரீரம் காயங்களால் நிறைந்தது. அந்த அளவிற்கு அவருடைய சரீரம் வேதனையிலே நிறைந்த ஒரு சரீரம். அப்ப இன்றைக்கு இவ்வளவு பாடுகள் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்றிருப்பார். ஆனால் உங்கள் சரீரத்திலே வியாதி இருப்பது நியாயமா? உங்கள் சரீரத்திலே பலவீனம் இருப்பது நீதியா? நீதி இல்லை, அது நீதி அல்ல. நீதி என்ன? உங்கள் சரீரத்திலே சுகம் இருப்பது தான் நீதி. உங்கள் சரீரத்திலே பலன் இருப்பது தான் நீதி. நீங்கள் பலவீனப்பட்டிருப்பது நீதி அல்ல, நீங்கள் பலவானாய் இருப்பது தான் நீதி. வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் உங்களுக்கு இருக்கிறது. யார் சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு ஒரு பாலாக் என்ற ராஜா கொண்டு வந்த பாலாம் பிலேயாம் சொல்றான், இவர்கள் காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீதி என்னவென்றால், நாம் இன்றைக்கு சுகமாய் இருப்பது தான் நீதி, நாம் சௌக்கியமாய் இருப்பது தான் நீதி. அதை தான் சிலுவையிலே ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வெளிப்பாட்டை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், இது நமக்கு தெரிய வேண்டும். இதை மிஸ் பண்ணவே கூடாது. கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலே இந்த பூமியின் யாத்திரையை அவர்கள் கடந்து போவதற்கு முன்பதாக சுகத்தை அனுபவித்தே தீர வேண்டும். அல்லேலூயா. சுகத்தை அவர்கள் பூரண ருசி பார்க்க வேண்டும். பலவீனத்திலே வாழ்ந்துவிட்டு நான் பரலோகத்திற்கு சென்று சுகத்தை, அங்கேதான் எனக்கு சுகம், அந்த பரம கானானிலே தான் நான் சுகமாய் வாழப் போகிறேன் என்று நாம் அப்படி வாழக்கூடாது. அந்த பரம கானானுக்கு செல்லுவதற்கு முன்பதாக இந்த முன் ருசி சுகத்தை இங்கே பூரணமாய் நாம் அனுபவித்து விட்டு தான் அங்கே சுகத்திலே பிரவேசிக்க வேண்டும். உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். பரலோகத்திலே சுகம், நிறைய பேர் அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்.
பரலோகத்திலே தான் சுகம், பரலோகத்திலே தான் ஆசீர்வாதம். பூமியிலே ஒன்றுமில்லை. பூமியிலே வேதனை தான், பூமியிலே கஷ்டம்தான், பூமியிலே துன்பம்தான், பூமியிலே துயரம்தான். அதுதான் நமக்கு மிச்சம். ஆனால் பரலோகத்திலே தான் எல்லாம் இருக்கிறது. ஆகவே சீக்கிரமாய் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த காலை வேளையிலே. பரலோகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தை உங்களுக்குள் தேவன் இந்த பூமியிலே நீங்கள் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். அதன் மூலமாய் திரளான ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். பிறகு பரலோகத்திற்கு ஜெய கம்பீர சப்தத்தோடு, உங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடித்த சத்தத்தோடு, சந்தோஷத்தோடு நீங்கள் அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் இப்படிதான் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. துதிக்கு 7 எபிரேய வார்த்தைகள் உண்டு என்று நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் வார்த்தை நான் உங்களுக்கு போதித்தேன், ஹலால் என்று நாம் பார்த்தோம். ஆமென். ஹலால் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொன்னேன். துதி, பிரைஸ். அல்லேலூயா. ஹalleluya என்பதை குறித்தும் நான் உங்களுக்கு விளக்கினேன். ஹalleluya என்றால் பிரைஸ் யாவே. அது ஹலால் பிளஸ் யா, ஹalleluya என்று சொல்லுகிறோம். பிரைஸ் யாவே. ஆமென். அப்ப அந்த முதல் வார்த்தை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய அர்த்தத்தையும் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்ன? டு செலிப்ரேட் God, to even act madly for God while you praise God என்று சொன்னேன். அடுத்தது நாம் பார்த்தோம் யாடா. இரண்டாவது எபிரேய வார்த்தை துதிக்கு யாடா. யாடா என்றால் என்ன? டு யூஸ் த ஹேண்ட். உன் கரத்தை பயன்படுத்தி, உன் கரத்தை நீட்டி நீ தேவனை என்ன பண்ணணும்? ஆராதிக்க வேண்டும். தேவனை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ள வேண்டும். தேவன் என்ன பண்ணணும்? விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். உன் கரத்தை கீழே வைத்தல்ல, உன் கரத்தை வானங்களுக்கு நேராக உயர்த்தி நீ என்ன பண்ணணும்? தேவனை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும், விண்ணப்பிக்கணும். அதுதான் துதியினுடைய இரண்டாம் எபிரேய வார்த்தை யாடா. எப்படி நீ துதிக்கணும் உன் தேவனை நான் சொல்லி கொடுத்தேன் பாருங்க. இன்டென்சிவ்லி. உங்கள் தேவனை நீங்க எப்படி துதிக்கணும்? இன்டென்ஸா துதிக்கணும். அல்லேலூயா. அதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகிற மூன்றாவது வார்த்தை, அல்லேலூயா, ரொம்ப அற்புதமான வார்த்தை. இந்த மூன்றாவது வார்த்தை டோடா. டோடா என்று சொல்லுகிறார்கள். TOWDAH, டோடா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று நாம் பார்ப்போம் என்றால், இட் இஸ் வெரி சிமிலர் டு யாடா. யாதாவுக்கும் டோடாவுக்கும் ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டுமே ரொம்ப சிமிலர். is used more specifically என்று சொல்லுகிறார்கள். என்ன, எப்படி சிமிலர்? யாதாவும் தோடாவும் எப்படி சிமிலர் என்றால், இதுவும் the extension of hand in adoration. தோடா கூட என்ன சொல்லுகிறார்கள் என்றால், யாடா இப்படி கரத்தை கொண்டு நாம் தேவனை ஆராதிக்கிறோம் இன்டென்சிவாக. இங்கே தோடால என்ன சொல்லுகிறார்கள் என்றால், an extension of hand in adoration. தேவனை மெய்மறந்து உங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது. அல்லேலூயா. இன்டென்ஸ் வர்ஷிப், கரங்களை உயர்த்தி நாம் தேவனிடத்தில் விண்ணப்பிப்பது. அப்பொழுது தேவன் நமக்கு யுத்தத்திலும் வெற்றி கொடுப்பார் என்றுதான் பார்த்தோம் யாதாவிலே. டவுடா an extension of hand in adoration. அடுத்தது a statement of affirmation. அல்லேலூயா. choir நீங்கள் பார்த்திருப்பீர்களா? choir of worshippers இதையும் சொல்லியிருக்கிறார்கள். டோடா என்றால் it is a sacrifice of praise which a choir of worshippers do unto the Lord. choir of worshippers நீங்க பார்த்திருக்கீங்களா? choirல நிறைய சில ஆலயங்களிலே நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, வெளி தேசங்களிலே நிறைய பேர் நூற்றுக்கணக்கானோர் பின்பதாக நின்று கொண்டு அவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை அடோரேட் பண்ணுவார்கள். அல்லேலூயா. தேவனை அவர்கள் துதிப்பார்கள். மெய்மறந்து அவர்கள் தேவனை என்ன பண்ணுவார்கள்? தேவனை துதிப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? டோடா பண்ணணும். டோடா என்றால் என்ன? உங்கள் கரத்தை உயர்த்தி நீங்கள் தேவனை அடோர் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் கரத்தை உயர்த்தி தேவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும். sacrifice of praise. நீங்க a choir of worshipers போல a sacrifice of praise நீங்க பண்ணணும். உங்களுடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி. ஹல்லேலூயா.
இந்த டோடா என்ற வார்த்தை ஒரு சில வசனங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும், அங்கே டோடா என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். துதியோடும் அங்கே இருக்கு இல்லைங்களா? அந்த துதியோடும் என்ற இடத்திலே டோடா என்று சொல்லி இருக்கிறார்கள். அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருடைய வாசல்களுக்குள் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் எப்படி கடந்து செல்ல வேண்டுமானால் டோடா என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி நீங்கள் உங்கள் தேவனை அடோரேஷனுடைய அந்த முறையிலே நீங்கள் தேவனுடைய என்ன பண்ணணும், வாசஸ்தலங்களுக்குள்ளாக செல்ல வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் தேவனுடைய வாசல்களுக்குள்ளாக செல்லுகிற வேளையிலே நிறைய பேருக்கு ஒரு புலம்பல் இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும், இல்லை ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். ஆனால் டோடா நல்ல கவனிங்க, சொல்லுகிறது அவர் வாசல்களுக்குள் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்தி அடோரேஷன் செய்து கொண்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்மேஷன், அஃபர்மேட்டிவாக நீங்கள் தேவன் என்ன பண்ணணும், உங்கள் நாவுகளை திறந்து நன்றி செலுத்தி கொண்டு நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு நேராக செல்லணும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நாம் நன்றாய் விளங்கிக் கொள்ளணும். பாருங்க, இங்கே டோடாவில் இப்படியாக சொல்லுகிறார்கள், ஒரு காரியம் பெற்றுக்கொண்டாலும் சரி, ஒரு காரியம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, நீங்கள் தேவன் என்ன பண்ணணும், துதிக்க வேண்டும். அதுதான் டோடாவுடைய சம்மரி. அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நீங்க புரிந்து கொள்ளணும்னா இதுதான். என்ன சொல்லுகிறார்கள், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் தேங்கிங் காட். Your lifting of hands and adoring in the presence of God in the gates of the temple of God it is used for thanking God for things not yet received as well as for things you have received. நீங்கள் பெறாத காரியத்திற்காகவும் நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியத்திற்காகவும் உங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். பெற்ற காரியத்திற்காக தான் ஒவ்வொரு மனிதனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கும். பெறாததற்காக யாருடைய கரமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது கிடையாது. ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றோமானால் நம்முடைய கரம் உயர்ந்திருக்கும், நம்முடைய நாவு திறந்திருக்கும், நம்முடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கும். ஆனால் ஒரு காரியம் தேவனிடத்திலிருந்து நாம் பெறாமல் இருப்போமானால் நம் கரம் உயர்ந்திருக்காது, நம்முடைய நாவு திறந்திருக்காது, நம்முடைய உள்ளம் வேதனையில் இருக்கும். ஆனால் டோடா என்றால் என்னவென்றால், you got to lift your hands for the things that you have received, for the things that you have not received from God. நீ பெற்றதற்கும் கரம் உயர்ந்திருக்கணும், நீ பெறாததற்கும் கரம் உயர்ந்திருக்கணும். அப்படின்னால் என்ன மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் என் கரம் தேவனுக்கு நேராக உயர்த்தி அவரை நான் துதித்து கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட பாத்திரமாக நீங்கள் இருப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியத்தை, சிலுவையிலே ஆண்டவர் உங்களுக்கு செய்த காரியத்தை, நீங்கள் சுகத்தை, ஆசீர்வாதத்தை அனைத்தையும் நீங்கள் சுலபமாய் பெற்றுக் கொள்ளுவீர்கள்.